நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு தேங்கிய கழிவுநீர் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இஎஸ்ஐ மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தினமும் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அந்த மருத்துவமனை முன்பு கழிவுநீர் தேங்கியே காணப்படுகிறது. இதன் காரணமாக தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த புகாரை அடுத்து நெல்லை மாநகராட்சி அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்போது, இந்த இடத்தில் அடிக்கடி கழிவுநீர் தேங்கி காணப்படுகிறது. ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பில் வரும் மக்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை காணப்படுகிறது. இந்த நிலைப்போக்கை மாநகராட்சி நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்துட்டு இருக்காரு. மாநகராட்சி நேரம் பொதுமக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப நேரம் ஒருத்தருங்க ஃபோன் அடிக்க போய் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் வந்துருக்காங்க. வந்து பார்த்து ஒரு நேரம் ஒரே தண்ணி கட்டிட்டு பயங்கரமாக இருக்குது. வந்து ஹோட்டல் கழிவுகள் அதே மாதிரிலாம் வந்து அடைச்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ரொம்ப நோயாளிகள் போக முடியாமல் சுற்றி போகிறாங்க. நோயோட வராங்க. இதே வீட்டுக்கு நோயோட இருந்துருக்காங்க. ஹோட்டல் கழிவுகள் எல்லாமே இதில் தான் வந்து அடைக்குது. சாந்தத்து வந்து கிடக்கு. சரி பண்ணா மக்கள் எதிர்பார்க்காங்க. மாநகராட்சி